ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் மாதமான சித்திர மாதத்துடைய 22ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆன்மீக சார்ந்த விஷயம்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திர மாதத்துடைய பிரதோஷமானது வருதுங்க. நாளை நாள் இந்த பிரதோஷ நாளில் பாவங்கள் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செய்யணுங்க. நாளை சித்திர மாத பிரதோஷத்துடைய சிறப்போ நாளை நாள் பாவங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுவாரஸ்யமான யூஸ்ஃபுல்லான தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களை நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் பெருமளவும் உதவுகிற மாதிரி மாற்றிக்குங்க. வாங்க நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். சித்திர மாத பிரதோஷம் நாளை நாள் விரதமிருந்து சிவபெருமானை வணங்கினால் செவ்வாய் முதலான சகல தோஷங்களும் உங்களுக்கு நீங்கி வளமான வாழ்வு வாழலாம். ஸோ அதுதான் நாளை நாளுடைய சிறப்பே. பங்குனி மாதத்தை போலவே பல கோவில்களில் இறைவனுக்கு விழாக்களும் வைபவங்களும் செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக சித்திர மாதமானது இருக்கிறது. பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திர மாதத்தில் பௌர்ணமி திதிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புத தினம்தான் இந்த சித்திர தேய்பிறை பிரதோஷம். நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம். இந்த சித்திர தேய்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. சித்திர மாத தேய்பிறை பிரதோஷமான நாளை தினத்தன்று அதிகாலையில் எழுந்துருங்க. அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சிவனை காலையிலே வணங்கி உணவெதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கிறது சிறப்பு. நாளை நாள் பால் பழம் சாப்பிட்டு நாளை தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருங்க. சித்திர தேய்பிறை பிரதோஷ தினமான நாளை நாள் பிரதோஷ வேலைங்கிறது மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரங்க. அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோமசுக்த பிரதர்ஷனம் சிவபெருமானையும் நந்தியும் சண்டிகேஸ்வரரையும் நாளை நாள் கோவிலில் வணங்க வேண்டுங்க. ஸோ நாளை நாள் அப்படி வணங்கும்போது பல வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்களாம் நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் கோவிலுக்கு சென்று குருவுக்கு நிகரான சிவனாரை வணங்க வேண்டும். இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் உங்களுக்கு குறையும். குருபலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். இப்போ தான் குரு பயிற்சி நடந்து முடிந்தது. குரு பயிற்சி முடிந்து வரக்கூடிய முதல் பிரதோஷம். அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் சித்திர தேய்பிறை பிரதோஷமான நாளை நாள் சிவபெருமான விரதம் இருந்து வணங்குபவர்களுக்கு செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கல்வி தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலை ஏற்படும். தொழிலில் கூட முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு தோன்றும். இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நாளைய இந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவு 10 பேருக்காவது ஏதாவது சாதத்தை வழங்கணும். நாம் வீட்டில் ரெடி பண்ண சாதத்தை வழங்கணும். அப்படி நாம் வணங்கும்போது நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் அதையும் பண்ணுங்கள். ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த சிறப்பான நாளில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்துடுங்க. மேலும் இதே போல் நாளை நாளில் நம்ம பரிகாரங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யறதுக்கு உகந்ததாக வந்திருக்கு. ஸோ பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளை நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ சிவன் அருள் பெருகக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் செய்திடுங்க.
சிவன் அருளை முழுசாக பெற நாளைய சனி மகா பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நல்லது நடக்கும் என்று உங்களுக்கான இந்த தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி வாங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவ வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமானதொரு நாளாக சொல்லப்படுவது இந்த பிரதோஷம்தான். அதிலும் இந்த பிரதோஷங்களில் நாளை நாள் வரக்கூடிய ஞாயிறு பிரதோஷமானது மிக மிக முக்கியத்துவமான ஒரு பிரதோஷமாக கருதப்படுது. இதற்கு காரணம் இந்த ஒரு ஞாயிறு பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டால் பல வருட பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதற்கான பலன் கொடுக்கும் என்பதே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். இத்தகைய அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளை நாளில் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற செய்யக்கூடிய ஒரு எளிய சூட்சும பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிவன் அருளை பெற நாளைய ஞாயிறு மகா பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பிரதோஷ வழிபாடு என்பது நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் தீர்ந்து சிவன் அருளை முழுவதுமாக பெற மேற்கொள்ளக்கூடியதாகும். அதில் முக்கியமாக ஞாயிறு பிரதோஷ நன்னாளில் நாம் அவரை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அத்தோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சும பரிகாரத்தை நாளை நாள் செய்யும்போது சிவனருள் முழுவதுமாக பெற்று உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்பதோடு சிவபெருமான் நம்ம இல்லம் தங்கி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய ஒரு சூட்சும பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னென்னா பச்சை கற்பூரம். அதை மட்டும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் முதல்ல வாங்கிக்குங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் முதல் நாளே நீங்கள் வாங்கி வைத்து கொள்வது நல்லது. நாளை நாள் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளை வாங்கி வைத்து கொள்ளுங்க. நாளைய ஞாயிறு பிரதோஷத்தன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் குளித்து முடித்து விட்டு தீபம் ஏற்றி சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் படிங்க அல்லது சிவபுராணத்தை ஒளிபரப்பு செய்து கேளுங்க. அதன் பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து நன்றாக தூள் செய்து கொள்ளுங்க. அதில் தண்ணீர் ஊற்றி குழைத்து அந்த கலவையை ஒரு சொம்பில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து அதில் கலந்து விட்டுருங்க. இப்போது கலந்து விட்டதுக்கு பின்னாடி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. அதாவது ஓம் நமச்சிவாயா என்றவாறு சொல்லியவாறு வீடு முழுவதும் இந்த பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரை கொஞ்சமாக தெளித்து விடுங்க. இதை தெளிப்பதற்கு கையை பயன்படுத்தாமல் அரச இலை மாவிலை வேப்ப இலை போன்ற ஏதேனும் ஒன்றை கொண்டு தெளித்து விடுங்க. இப்படி நீங்கள் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நாளை நாளில் மாலை வேளையில் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் செய்து இந்த பரிகாரத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த முறையில் நாளை நாள் சிவபெருமானை நினைத்து நான் சொன்னதை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்புடன் அமைதியோடு தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் பரிகாரம் செய்தால் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க. நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லதை நடக்க செய்யும். அதே போல் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரதோஷ வேளையில் நாம் பூஜை செய்கிறதுனால நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடக்கூடாது. மீறி அசைவம் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் பூஜை செய்த பலனை கொடுக்காது. அதனால் நாளை ஒரு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருந்துக்குங்க. அதே போல் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் வீட்டில் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஆண் பெண் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம். பச்சை கற்பூரத்தை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. கைகளுக்கு பதிலாக அந்த 3 இலைகளை தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் விரதம் இருக்க முடியாது, இந்த பரிகாரம் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விரதம் இல்லாமல் பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு மாலையில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டால் கூட போதும், உங்களோட விருப்பம். ஸோ ஆக மொத்தம் பிரதோஷ பூஜையில் நாளை நாள் என்ன பண்ணுங்கிற பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.